இந்த ரமலானுக்காக நம்முடைய தயாரிப்புகள் என்ன? இந்த ரமலானுக்கு எப்படிப்பட்ட உயிரோட்டமான அமல்கள் செய்ய நாம் தயாராகிவிட்டோம்? ரமலான் வருவதற்கு பல மாதங்கள், குறிப்பாக 6 மாதங்களுக்கு முன்பாகவே சஹாபாக்கள் ரமலானை வருக, ரமலானை வரவேற்க அதற்காக பிரார்த்தனை, அதற்கான ஏற்பாடோடு இருப்பார்கள். ரமலான் முடிந்த பிறகு அடுத்த 6 மாதம் இறைவா எங்கள் அமலை ஏற்றுக்கொள்வாயா என்று பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ரமலான் வந்து விட்டால் நம்முடைய முதல் ஏற்பாடே பர்ச்சேஸ் முடிக்கணும். அது ஒரு வகையில் நல்லது தான். நோம்பில் பர்ச்சேஸ் பண்ணி நம்முடைய அமல்களை கெடுக்காமல் இருக்க ஒரு வாய்ப்பு தான். ஆனால் ரமலானுக்காக என்னுடைய ஏற்பாடுகள் என்ன? இந்த ரமலானுடைய இபாதத்துகள், ரமலானுடைய நின்று வணங்குதல், எல்லா நன்மைகளும் எப்படிங்க? முந்திய சிறுபாவங்களை மன்னிக்க செய்யும் என்று பெருமானார் சொன்னார்கள். மன் சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஈமானோட நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு வைப்பாங்களோ முந்திய சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆக இன்றைய முடிவெடுங்கள். ரமலானுடைய இரவையும் ரமலானுடைய பகலையும் நின்று வணங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நான் கழிப்பேன். வீணான பேச்சுக்களோ அல்லது கெட்ட செயல்களோ தவறான நடவடிக்கைகள் ரமலானில் இருந்து விடவே கூட எப்பவுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக ரமலானில் அறவே இருக்கக்கூடாது என்று இன்றைக்கே நாம் முடிவெடுப்போம். புனிதமிக்க ரமலானை உயிரோட்டமாக கழிப்போம். ரமலானுடைய பகலை தாகித்து இரவெல்லாம் நின்று வணங்கி இறை அருளால் இந்த ரமலானை நிச்சயமாக ரப்புல் ஆலமீனுக்காக நாம் செதுக்குவோம். அல்லாஹ் நம்மை லேசாக்கி இந்த ரமலானை முழுமையாக்க வைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.